ஜான் இப்போ நான் வந்து நிற்கிற ஊர் பெரிய ஊர் வந்து திராய்மடன்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது இப்போ சிவன் கோயில் ஒன்று புதுசாக ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு மச்சான் சட்டப்படி. அந்த கோயிலை பற்றி நம்ம கேட்க முதல் இது வந்து சரியா ஊர் வந்து கொக்குவில் ஏவலயம் கொக்குவில்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த இடத்துல மச்சான் இருக்கு பாருங்க என்ன போட்டிக்கிறாங்க. என்ன ஈழத்து ஆலயமாக கும்பாபிஷேகம்னே. இப்போ கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் மச்சான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. அதாவது நாளைக்கு எண்ணெய் வைக்கிறேன். அதாவது 2 நாள் வாங்க உள்ளுக்கு ஒருக்கா பார்ப்போம் கோயில் கட்டுறங்களை எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால். இது மச்சான் கொரோனாவுக்கு முதல் இது சுனாமிக்கு முதல் ஒரு சின்ன ஒரு இதாக இருந்த கோயில்னு ஒரு காடு பகுதியாக இருந்தது. குடியேற்றவில் ஒரு காடு பிரதேசமாக தான் இருந்தது. இந்த பகுதியில் வந்து நாங்கள் சுனாமியால் மீள குடியேறி இங்கே வந்து குடியேற்றப்பட்ட கிராமம் இது. குடியேற்றப்பட்ட கிராமத்தில் இப்படி இருக்க உள்ளது. நாங்கள் வந்து மண்டூர் இருந்து மட்டக்களப்பில் வந்து நாங்கள் இந்த சுனாமிக்கு வந்து யுத்த காலத்தில் வந்து குடியேறி இருந்த காலத்தில் கடற்கரையில் வீடு வாங்கி இருக்கக்குள்ள சுனாமி அடிக்கணும் எங்களுக்கு அரசாங்கத்தால் இந்த இடத்த வந்து ஒதுக்கப்பட்டு வந்தேன். ஆனால் இந்த இளைஞர் அப்பா வந்து மண்டூர் 13ஆம் கிராமம். அவர் வந்து குருவமொழி புறப்படமாகவும் மண்டூரில் வந்து வாழ்ந்து வந்தவர். அவர் ஒரு சிவபக்தர். மண்டூர் 13ஆம் கிராமத்திலே செட்டிக்கந்தவன பிள்ளையார் என்ற ஆலயத்தில் அவர் ஒரு 30 வருஷமாக ஆலய நிர்வாகத்தில் இருந்து ஆலய தொண்டு செய்து அந்த ஆலயத்தை கட்டுவித்து வந்தவர். அவர் ஜீர்வாத வரலாற்றில் வாழ்ந்து மனிதர் சிவபக்தர். அப்படி நாங்கள் மீள குடியேறி வந்து இந்த கிராமத்திலே கூட அவர் ஒரு பென்ஷன் எடுத்து வந்தவர். அரசாங்க பென்ஷன் அமக்கார ஓய்வூதியம் எடுத்து மண்டூருக்கு போய் பென்ஷன் எடுத்து வர ஒவ்வொரு தரத்துலையும் பென்ஷன் எடுத்து வரக்குள்ள ஒரு சிவலிங்கத்தையும் ஒரு பிள்ளையாரையும் தான் காலாத்தீஸ்வரரை பற்றி ஒரு கனவுல வந்து அவர் சொன்னதாகவே இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைக்க வேணும் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லி நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஆலயத்தை அமைக்கிறது இந்த இடத்துல. அது காலாத்தீஸ்வரர் வடிவத்தில் தான் இந்த ஆலயம் அமையும் என்று சொல்லி ஒரு நாள் 2006ஆம் ஆண்டு அந்த காலத்தில் அவர் வந்து இப்போ கோயிலை கட்டுவந்து ஒரு பொதுமக்களை எல்லாம் சேர்த்து வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு புறம்போக்கு காணியாக இருந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தையும் பிள்ளையாரையும் பிரதிஷ்டை பண்ணி வந்தார். பிரதிஷ்டை பண்ணி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி அப்போ வாரணது இந்த ஊர் மக்களோட உதவியோடு சேர்ந்து சின்ன சின்ன உதவிகளை பெற்று ஒரு கூடாரம் அடிச்சு கோயிலை தம்பந்துறாங்க. கட்டி வரக்குள்ளே காலப்போக்கில் வளர்ந்து வரது ஊர் மக்களும் வழி ஆக்கள் செய்த உதவிகளை கொண்டு நாங்கள் இந்த கோயிலை கட்டி வந்தோம். வரக்குள்ளே ஒரு நாள் திடீரெண்டாப்பில் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு வழியும் இல்லையே கஷ்ட கடவுளே என்று நான் ஒரு 9 மணி மட்டும் கும்பிட்டு ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ளே ஆனால் இதுக்கு முதலுங்கிற அப்பாவும் அவர் வந்து சொல்லக்குள்ள இப்படி நீங்கள் கவலைப்படாங்க கோயில் ஆலயம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ கஷ்டப்படாதுங்க நீங்கள் எதிர்க்கக்குள்ள பெரிய ஆலயமாக விருட்சமாக வருமா நீ கவலைப்படாது இந்த கோயிலை பற்றி ஒன்று நீ நினச்சி பார்க்காத நீ அப்படியே இந்த கோயிலை நிர்வகித்து கொண்டு வா அப்படி இந்த ஊர் மக்களாக சேர்ந்து நாங்கள் வழிபட்டு கொண்டு வர காலத்தில் ஒரு நாள் நான் கடை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள திடீரெண்டாப்பில் ஒரு பொடியன் ஓடி வரேன். என்னென்று கேட்டேன். தலைவர் ஓடி வந்து பாருங்க உங்களோட கோயிலுக்கு உங்களை வரட்டான். அப்போ இங்கே வந்து பார்க்கணும் ஒரு பொடியன் தெய்வம் ஆடிக்கொண்டிருக்கான். அப்போ கேட்டேன் இந்த பொடியன்கிட்ட என்ன சாமி இது ஒரு சிவதலம். இந்த சிவதலத்தில் வந்து நாங்கள் தெய்வமாகவோ மந்திரமயமாக இந்த கோயிலை வழிபடுறதாங்க சிவ வழிபாடு இது. நாங்கள் அன்பால் கும்பிட்டு வர வழிபாடு ஆலயம் தானே இந்த ஆலயம். நீங்கள் வந்துக்கிற என்ன சாமிகிட்ட கேட்டேன். நீ ஒன்றும் நான் வந்துக்கிற ஆரண்டு உனக்கு தெரியுமா? நீ யாரென்று தெரியாது. நீ எனக்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. நீ உனக்கு ஒரு வேணும்னு சொன்னால் ஒரு ஆலயம் என்ன வேணும் ஒரே கேள்வி அங்கே கேட்கணும். அதுக்கு மேலே நீ கேட்கக்கூடாது சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்னது கேட்குறேன் இந்த கோயிலை பற்றி கேட்குறதா இந்த கோயிலை கூட எனக்கு சொத்து கேட்குறா ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் காலாத்தீஸ்வரர் கோயில் இந்த ஆலயம் நாங்கள் எப்படி இருக்கு நாங்கள் ஊர் மக்கள்கிட்டலாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலை கட்டலான்னு முயற்சி இந்த கோயில் கட்டுப்படியில் ஏதாவது ஒரு உதவி கிடைஞ்சி இந்த கோயில் அப்பட்ட ஆலயம் பெரிய ஆலயமாக கிடைக்க மாட்டேன்னா பெரிய சந்தோஷம் சுவாமி எப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு அருள் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ ஒரு யோகி கொஞ்சம் நின்று சொன்னார். சரி ஒரே கேள்வி தான் ஒரே பதில் தான் எந்த ஒரு அடியாருக்கு இவருக்கு நான் பாக்கி சொல்ல மாட்டேன்னாரு. அப்போ சொன்னார் அப்போ நான் உண்மையிலேயே ஒரு தெய்வமாற கோயிலுக்கெல்லாம் அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகிற எனக்கு குறைவு விருப்பம் இல்லை. தெய்வமாறதுகளில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்து எனக்கு இங்கே வந்து சொன்னேன் அதையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ சரி உனக்கு கட்டுப்படும் இந்த ஆலயம் வேண்டிய நான் சொன்னேன் அதில் நான் நம்ப மாட்டேன். இன்றைக்கு இந்த பொழுதுமணி படுறதுக்கு இடையில் உடனே எனக்கு முடிவு சொல்லுவீங்களா கட்டு முடியும்? ஓம் நான் சொல்கிற முடிவு உனக்கு 5 மணிக்கு இடையில் இந்த கோவில் கட்டப்படும் உனக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லக்குள்ளே நான் அதை சரி என்று கேட்டுது. அப்போ கோவில் போய் சாரி குறுக்கால இருந்தவர்கிட்ட சதீஷ் ஐயா இருந்தவர் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். ஐயா இப்படி தீர்த்தத்தை எடுத்துவாங்க கொஞ்சம் தீர்த்தம் சொல்லி கொடுக்க தீர்த்தத்தை எடுத்து வந்து அப்படி தலையில் ஊற்றி சரி சுவாமி சந்தோஷம் நீ அவர் ஒன்றுக்கு சொன்னார். நீ எப்போ என்னை கூப்பிட்றியோ நான் ஆதிசிவனாக இங்கே வந்திருக்கேன். நான்
நீ அப்போ கூப்பிட்றதுல நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு உடனே ஈத்தத்தை ஊற்றி தலையில் ஊற்றி எடுக்க அப்படியே அவர் ரெண்டு குளிக்கிறது வந்து சொன்னார். எனக்கு என்ன வேண்டு நடந்துட்டு தெரியாண்டது. சரி எனக்கு பூஜையை முடிக்குது நான் வீட்டை போய்த்தேன். நான் ஒரு கடை வச்சுக்கிறேன். அந்த கடையில் போய்த்திருந்து இருக்கக்குள்ளே நான் பின்னேரத்தில் என் மகனோட பின்னால் இருந்து விளையாடி இருக்கக்குள்ள ஒரு நாள் அப்போ எனக்கு ஒரு 4 மணி ஒரு 4:40 மட்டும் ஞாபகம் திரும்ப வருதோ, இன்றைக்கு நம்மளோட கோயில் ஒரு சாமி வந்து செய்வம் ஆடி சொன்னானே, நம்ம இந்த சாமிகளெல்லாம் இப்படி நம்புகிற இவ்வளவு நேரம் போய்த்து அப்போ ஒன்றுமே நடக்கலையாண்டியது யோசித்தேவில் நான் சரி 5 நிமிஷம் டெலிஃபோன் ஒன்று வருது எனக்கு. நான் ஐயா இப்படி லண்டன் இருந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு சிவன் ஆலயம் அமைக்கிறதுக்கு எங்களோட அம்மாட அப்பா உங்களுக்கு ஒரு தரம் சொன்னதாம். உங்களுக்கு ஒரு எங்களோட அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் ஒரு சிவ வழிபாட்டில் இருந்தது. உங்களுக்கு அந்த கோயிலை கட்டித்தரதுக்கு விருப்பமான்ற ஒரு ஆள் கேட்டார். அப்போ ஓம் தம்பி அப்படின்னா நாங்கள் எங்களை நிர்வாகம் பண்ணிடுறோம் காய்ச்சி இதை போல் சந்தோஷம் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்மையிலேயே கனவு கண்ட மாதிரி தான் அது. நான் கையை காலையில் நொல்லி பார்த்தேன். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. திரும்ப பெரிய சந்தோஷம். ஆனால் இது கேட்டது வந்த உடனே அப்போ ஒரு கிழமை கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு இந்த லண்டன் வந்து இந்த பிரதீபன் தம்பி புனிதசீலம் குடும்பம் அவர் வந்தாங்க. இங்கே வந்து இப்படி நாங்கள் ஐயா கோயிலை கட்ட உங்கள்ட்ட ஃபோன் போட்டு வந்தாங்க. கோயிலை கட்டித்தர என்ன மாதிரி வந்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நாங்கள் கோயில் இப்படி தான் கட்டிருக்கோம். ஒரு ஆச்சாரியாரை பிடிச்சி இந்த மூலஸ்தானத்தை மட்டும் மாட்டான கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ ஐயா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த எஸ்டிமேட்டை பார்த்தீங்கன்னா 28 லட்சம் வரும் கூலி கேட்காங்க. மூலஸ்தானத்து மட்டும் 28 லட்சம் வரும் அப்படின்னு. அப்போ சரி நான் இப்படி லண்டனில் இருக்கிறேன். நான் அங்கேருந்து உங்களுக்கு என்னையால் முடிஞ்ச உதவியை செய்து தரேன். பார்ப்போம் நான் கட்டித்தரேன். நீ சிவனுக்கு என்னையால் முடிஞ்ச முதல் மண்டப கோபுரம் தானே கட்டித்தரேன் வேண்டி சொல்லி முதல் மண்டப கோபுரத்துக்கு கட்டுறது. அப்போ டேட் எடுங்க நீங்கள் உங்களோட குருக்கள் மாதிரி தெரிஞ்ச ஆக்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் சரியான நேரம் குறிக்கி நாள் குறிக்கி கூட எனக்கு சொல்லுங்க அப்படின்னா. அப்போ நாளை குறிக்கி நாங்கள் சொன்ன இன்றைக்கு 7 வருஷத்துக்கு முதல் 7 வருஷமாக நினைக்கிறேன். அவங்க எல்லோரும் வந்து அப்போ இடத்தையெல்லாம் வந்தோடனே அப்போ எங்களுக்கு நாங்கள் இதுக்கு முதல் ஊரெல்லாம் போய் டிக்கெட் எல்லாம் விற்று ஒரு கோயில் கட்டுறதுக்காக நிதி சேகரிக்க போனாங்க. அந்த நிதி சேகரிக்க வந்ததில் எங்களுக்கு நிறைய நிதி கிடைக்கல. அப்போ நாங்கள் பழைய ஆலயம் உண்டு அதில் கட்டுறதுக்கு அத்திவாரம் போட்டோம். நாங்கள் அந்த முன்னிக்கு இருக்கிற அத்திவாரம் போட்டோடைய அந்த அத்திவாரத்தில் போட்ட கல்லோடைய அப்படி அந்த கோயில் இருந்ததாம் கட்டையில். அது எங்களுக்கு சரியான கஷ்டம். அப்போ நாங்கள் ஒரு நாள் ஒரு சாத்தியை கூட்டி கொண்டு வந்து இந்த குருக்களை கொண்டு வந்து குறி பார்ப்போம் அப்படின்னு போட்டு படத்தை வச்சு குறி பார்க்குறதுக்கு அவரை நிறுத்தாட்டி அவர் எல்லாம் வச்சு சாமி படத்தை வச்சு குறியை பார்த்து சொன்னார். பிள்ளையாரே நீ இந்த மூலஸ்தானம் அமைகிறதுக்கு இந்த கருவறை நீ இருந்த பழைய கோயிலுக்கு போகிறியா இல்லை புதுசாக கட்டப்படுற கோயிலுக்கு போகிறியான்னு கேட்க அவர் படத்தை தூக்கி அவர் 2 பேர் இளந்தாரி பிள்ளைகள் வாங்கன்னு கூப்பிட்டு 2 பிள்ளையார் படத்தை பிடிச்சி கேட்க படம் இப்படி இழுத்துட்டு கொண்டு இந்த கருவறைக்கிட்ட நின்றுக்கு. அப்போ சொன்னாங்க ஆக்கள் சிரிச்சாங்க. அது சும்மா காற்றுல போகுதானே படம் அதில் நம்பல. அப்போ இன்னும் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. அப்போ இன்னும் 2 பேர் என் ஐடியா நாங்கள் பிடிக்க சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சாங்க. சரைய 2 இழுத்துட்டு கொண்டே அந்த மூலையில் ஒன்று நின்றுது. அப்போ அதில் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. அப்போ 3ஆவது தரம் உண்மையாக சிவன் நீங்கள் போகிறீங்க நாங்கள் இன்னைக்கு கேட்கல இது ஒரு தரம் தாண்டியல் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வந்து நிறைய பேர் ஆக்கணுன்னாங்க. கூப்பிட்டு அவங்களும் படத்தை பிடிச்சாங்க. பிள்ளையாரை இழுத்து கொண்டு அந்த மூலை சார் ஓகே அப்போ சரிச்சுவாங்க. அப்போ அந்த இடம் தான் அவருக்கு அமைக்குது. நாங்கள் அந்த பழைய கோயிலை கைவிட்ட உடனே இந்த தம்பி வந்து சொன்னவர் லண்டன் இந்த பிரதீபன் தம்பி சொன்னவர் ஓம் நாங்கள் கைதாரம் பண்ணி. அப்போ அவங்க வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து கோயிலுக்கு வந்தாங்க. வந்து இடத்துல இருந்தது. அப்போ இந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு அப்போ நாங்கள் சின்ன பரிவார கோயில் அமைச்சிருந்தோம் அது. அப்போ நாங்கள் சரி ஐயா உங்களுக்கு இந்த கோயிலை கட்டி தரேன் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த மூலஸ்தானத்தை கூறி அத்திவாரத்தை போட்டு கட்டி நாங்கள் முன் மண்டபத்தை இந்த மூலஸ்தானத்துக்கு அந்த கட்டுப்படியை செய்து தரேன்டா செய்து கட்டுப்பட்டு விரைவாக தான் கட்டுப்பட்டு வருது அவர். அப்போ நாங்களும் எங்களோட ஜனங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உணவுகள் மற்ற சின்ன உதவிகளை எல்லாம் செய்து வந்து எங்கிட்ட பெருசாக ஒரு உதவியும் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒன்றும் பேசாது நீங்கள் சின்ன உதவியை சாரம் போடுறது அப்படியான உணவுகள் தந்தா போதும் சொன்னார். நாங்களும் அதே மாதிரி எங்கள் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த எல்லாம் கட்டி விட 1ஆம் மண்டபம் கட்டி முடிஞ்சு சிற்ப வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் வந்தோடனே அப்போ சிற்ப வேலை செய்து அதுவும் நாங்களே நினைக்கல. ஒரு கொஞ்ச நாளைய சிற்ப வேலை இந்தியாவிலிருந்து வர சிப்பியை விட இலங்கையிலேயே நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சிப்பி இருக்கிறது எனக்கு உண்மையில் தெரியாது. அந்த நெல்லிக்காட்டு பொடியின்களும் மகிழவட்டம் பொடியின்கள் ரகுன்ற பொடியின் அவங்க வந்து பார்த்து செய்த சிலைகளை வந்து பாருங்கள். அந்த சிலைகளை பார்க்கக்குள்ள நீங்கள் நல்லா நினைப்பேன். இது வந்து ஒரு காளஹஸ்தி வடிவங்கிற அப்பா இருந்த சினி தம்பி ராஜை அவருடைய படம் அந்தாரிக்கு வாங்க காட்டுறது. அந்த படம் அந்தாரிக்கு அவருடைய படம் அவர் அஞ்சினி தம்பி ராஜா. அவர் இப்போ ஆரம்பத்தில் இருந்து அவர் முதலாவது கோரிக்கை எங்களை கூட்டம் போட்டு செய்யக்குள்ளே கேட்டவர் அவர்.
நான் அந்நியரும் தலைவர் ஷீன் தம்பி இராசையா. இராசையா. அவர் 3 கோரிக்கை கேட்டவர் கூட்டம் போட்டோடனே அவர் இந்த ஆலயத்தில் நான் பூஜகராக இருக்கிற காலத்தில் நான் செத்து போனேன். அவர் இங்கே இருந்தவர், தமிழில் பூஜை இந்த கோயிலில் இருந்தவர். அவர் மனைவி எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கு நாக சடை, பெரிய சடை. அவரோட இந்த கோயிலேருந்து தான் சமைச்சு சாப்பிடுது, அவ்வளவு தோட்டம்லாம் போட்டு இருக்காங்க. அப்போ அவர் கோரிக்கை 3 கேட்டார். ஒன்று, நான் எனது இந்த கோயில் வரலாறு இப்போ யாப்புகளை வந்து நீங்கள் ஒவ்வொரு திருவிழா காலத்தையும் ஒன்று வாசிக்கணும். 2வதாக வந்து முதல் பூசை எங்களோட குடும்பத்துக்கு தரணும். 3வது நான் இறந்து போனேன், இன்னும் இந்த ஆலய வளாகத்தில் ஒரு இடத்துல வந்து இங்கே பிரதிஷ்டை வந்து சமாதி அடைய செய்யணும்னு கேட்டார். அப்போ நான் தலைவராக இருந்தாலும் இதுக்கு 2 விஷயத்தை சம்மதிச்சேன். நான் ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட வரலாறுகளும் உங்களோட யாப்புகளோ உங்களோட வரலாறுகளை பற்றி நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா சொல்கிறோம் ஐயா. 2வது கோரிக்கை, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பூஜை நாங்கள் உங்களோட 1வது பூஜைக்குரிய ஒழுங்குகளை ஏற்பாடை இந்த மக்களால் கேட்டு நாங்கள் அதுக்கு முடிதலும். 3வதான கோரிக்கை, உங்களோட இறப்பு சமாதின்றது நாங்கள் அதை உங்களோட புள்ள ஊட்டியில் இருக்கிற காலத்தில் என்னென்ன மாதிரி வருது நாங்கள் இறப்பு இங்கே சமாதின்றது நாங்கள் தீர்மானிக்கலை, அது காலாத்தி அப்புறம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ அவரே சொன்னவர், இந்த காளாத்தி கோயில்ற வரலாறு வந்து இதில் வரலாறில் வந்து காளாத்தீஸ்வரர் வரலாற்றையுடைய இந்த பக்கம் கண்ணப்ப நாயனார் ஆலயம் இங்கே முக்கியமாக வரணும் அப்படின்னு சொன்னவர். இந்த கண்ணப்ப நாயனார் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கீங்க. இது கண்ணப்ப இது துர்க்கை ஆலயம், அங்கே இருக்கிற கண்ணப்ப நாயனார் ஆலயம். இதில் வந்து கண்ணப்ப நாயனார் வரலாறு இந்த சைட்டில் இந்த கண்ணப்ப நாயனார் கோயில் பக்கம் இருக்குது, கண் கொடுத்த வரலாறு. பின்பக்கம் அடிமுடி தேடிய பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய கதை பின்னுக்கு கோமு பக்கம் பின்னுக்கு மூலஸ்தானத்தில் இருக்குது. அந்த சைட்டில் கண்ணப்ப நாயனார் வரலாறை விட அங்கே சிலந்தியும் நாகமும் யானையும் 3 பேரும் பூஜை செய்த வரலாறு அந்த பக்கம் பொறிக்கப்பட்டிருக்கு. அவரை வேண்டுகோளுக்கு எனக்கு அந்த இந்த வரலாற்று கதை அதில் பதிவு. அதில் அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இந்த நான் விட்ட கதை அந்த கோயில்கிட்ட தம்பியோட கதையை விட்டுக்கிறான். தம்பியை பிரதீபன், அப்பா புனிதசீலன், அவர் அப்பா இங்கேயே வந்து நின்றவர் புனிதசீலன் ஐயா அவர்கள். புனிதசீலன் ஐயா அவர் வந்திருக்கக்குள்ள லண்டன்லேருந்து ஒரு நாள் ஃபோன் போட்டார் எனக்கு, தம்பி ஐயா கொஞ்சம் எங்கே நிற்கிங்க, நான் கோயிலுக்குள்ளே நிற்கிறேன் தம்பி என்றில், கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கிட்ட வாங்க தம்பி என்று நீ லண்டன்லேருந்து சொன்னார். அப்போ நான் லண்டன்லேருந்து தம்பியோட என்ன தம்பின்ற நீங்கள் வாங்க ஐயா அந்த கோயிலுக்கிட்ட இருக்கிற இதுக்கிட்ட ஒரு முனிவர் சாமி வந்து இருக்கார் கோயிலுக்கு, எனக்கு அங்கேருந்து காட்டுது, நீங்கள் விடத்துக்கு வாங்க வேண்டிய அவங்களோட அப்பா வேண்டார். கூப்பிட்ட உடனே ஒரு பட்டொன்று எடுத்து வாங்க ஐயாண்டினார். உடனே நான் பட்டு கட்டின தான் இந்த அடிக்கிற தடம் சின்ன நாரிக்குள்ளே கட்டினது, அது வெடிக்கி பட்டு கலண்டுது. இந்த தடம் பட்டு கட்டு இருக்குப்பட்ட தடம், இதில் கொஞ்சம் காலி. இப்போ வந்து ஒன்றில் நாங்கள் முதல் வழிபாட்டுக்காக வச்ச கல்லுகள் ஆரம்பத்தில் இருந்த கல் அங்கே கோயிலுக்கு முன்னுக்கு இருக்குது. அந்த கல் இந்த மரத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறதாக தனக்கு அங்கே படுக்கக்குள்ள இதில் ஒரு முனிவர் வாழ்ந்து வர மாதிரி, அவர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் போய் பாருங்க, கையை வச்சோடனே கரண்ட் அடிக்கிற மாதிரி. அப்போ நான் இப்படி கையை வச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அவர் சொன்னபடியாக இது நம்பிக்கையான மரம், அரச மரம், புரிதமான மரம்ன்ற தெரியுது. பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியுதுன்ட்டு நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது உண்மையாக அவருக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி அவருக்கு சொன்னது அங்கேருந்து சொன்னவர், எனக்கு இதில் இருந்து ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு சுற்றியான எந்த நேரம் அந்த இது அழுத்தம் வந்து கொண்டு இருக்கிற போங்கடா என்னை அனுப்புனார். இப்போ ஒரு வருஷம் இருக்க வேண்டிய நினைக்கிறேன். 2 தாய் அம்மாவும் மகளும் வந்தவங்க, 2-3 பேர் வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்க வந்தவங்க. அவங்களும் வந்து அந்த நாங்கள் அங்கே காய்ச்சிருந்தோம். அந்த புள்ளை வந்து இந்த மரத்தை தொட்டு ஓடி வந்து கவடத்துக்கு திடீர்னு என்ன பிள்ளை இந்த மரத்தில் என்ன ஐயா இருக்குது, தொட்ட உடனே கரண்ட் அடிக்க மாதிரி இருக்கேன் ஓடி. அப்போ எல்லாருக்கும் நம்ம பார்த்தது சரி, அப்போ நாங்கள் தொட்ட ஒன்று மாதிரி இல்லை பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து பிரதமர் கொக்கோட்டு சோலை தாந்தோன்ற ஐயாவை நாங்கள் கூப்பிட்டு அவர்கிட்டையும் கேட்டு நாங்கள் ஐயா இப்படி ஒரு எண்ணெய்யா இருக்குது என்றோடனே அவர் வந்து சுற்றி வளைச்சி பார்த்து கோயிலுக்கு முன்னுக்கு அங்கே இருக்கிற கல் இருக்குது. நாங்கள் அதை வழிபட்ட கல் முதல் அதை பிறகு எங்கே உடைக்கிறா அப்படி இப்படி பயன்படுத்த நாங்கள் நினைச்சு பார்க்கல. அந்த கல் முன்னுக்கு இருக்கு. ஐயா வந்து பார்த்தது, ஐயா எல்லாம் பார்த்து இந்த கல் ஒரு புனிதமான கல், இது அங்கே இடத்தடிக்குதுன்றா அங்கே இருக்க கல்லை காட்டினார். அப்போ இது ஒரு முக்கியமான இடத்துல வைக்க வேண்டிய இது ஒரு முக்கியமான ஆளு இங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு. இப்போ இந்த குப்பாயது வந்த ஐயா போட்டு சொல்ல தாந்தன்ற குறுக்கள் ஐயா அவர். அப்போ என்ன ஐயான்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இரவு பார்க்கணும். அவர் வந்து இதில் கேறிக்காண்ட இதில் இந்த அங்கே இருக்கிற. அப்போ நான் கேட்டேன், நான் இந்த இதை கும்பாபிஷம் பண்ண இதில் ஐயா லிங்கங்கள் எல்லாம் இருக்கிற இடத்த வச்சு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இந்த சில லிங்கங்கள் இப்போ அதுக்குரிய சிலைகள் எல்லாம் வந்திருக்கு ஐயா. கண்ணப்ப நாயனார் சிலை, மற்றது நாராயணனுக்கு சிலை வந்திருக்குது. அப்போ இந்த நாங்கள் அதே போல் நான் முன்னுக்கு இருக்கிற கல்லுகளெல்லாம் எடுத்து நாங்கள் இந்த கோவிலுக்காக அந்த மூலையில் ஆவணப்படுத்த போகிறோம்.
அப்போ அதில் வந்து அந்த கை உடைஞ்ச சிலையை ஒன்று இருக்குது, அதையும் வைக்கலாமாட்ட கேட்டு, இல்லை 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 அது வைக்காதங்க, நீங்கள் இந்த சிலைகளை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணாதங்க, இப்போ நான் சொல்கிறேன் இடத்துக்கு வந்தார். அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்த கோயிலை சுற்றி பார்க்க மாட்டத்துக்கு அப்போ இங்கே போகணும் போல இருக்கேன் அவர் இடத்துக்கு இழுத்து வந்தார் எங்களே எல்லாரும். அப்போ இடத்துக்கு வந்து சொன்னார், ஐயா இடத்து இருந்துட்டார். சொன்னார் வேறு நீங்கள் அங்கே வைக்கிற அந்த கல்லுகள் அங்கே கலாட்டுற லிங்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்காதங்க, இதிலே வச்சு இதிலே நீங்கள் இந்த மரத்தில் வேறு உடைச்சி போட்டவங்கள இதுக்கு நல்ல பைப் அடிச்சு இடத்தை அதை பிரதிஷ்டை பண்ணால் நல்லா இருக்கும், அது ஒரு சக்தி வாய்ந்த கல் அது. அப்போ அந்த கல்லை கொண்டு வந்து இதிலே வைங்க. அதே போல் லிங்கத்துகளையும் அங்கே கலாட்டுற லிங்கத்தையும் வெளியில் நாங்கள் இப்போ ஒரு கும்பாயத்துக்களை செய்துருவோம், கும்பாயத்துக்களை செய்துருவோம் அவ்வளோ இது. அப்போ இது இருக்கிற தடம் தான் இது. அப்போ இதை கேட்டு அப்போ அந்த தம்பி பிரதீவன் எங்கிட்ட சொன்ன வாக்குறுதி இந்த மூளைஸ்தானத்தை கட்டித்தாரன் வாங்க, மூளைஸ்தானத்தை கட்டித்தாரன்னு சொன்னவர். அப்போ எங்களுக்கு அவர வேலையும் அவர் இதுவும் அவர் இந்த மூலஸ்தானம் 28 லட்சம் முடியும். நாங்கள் முதல் ஒரு ஆச்சாரியாட்ட கேட்டேன், அவர் சொன்னவர் 28 லட்சம் தான் இதை கட்டி முடிப்போம் சொல்லி சொன்னவர். அந்நேரம் இது மற்ற பரிவார கோயில் நிலைக்கு வாங்க இதுதான் அவங்க. அப்போ மூலஸ்தானம் கட்டக்குள்ளே சொன்னார், ஐயா நான் இப்போ 2வது மண்டபத்தையும் உங்களுக்கு கட்டித்தரேன், கட்டி முடியாது கட்ட முடியாது. அவர் சொன்னார், நான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு உங்களை இந்த கோயில் எனக்கு எங்களோட அம்மா அங்கே எல்லாம் வந்து ஒரு சிவனோட வண்டியமாக இருக்கும், உங்களோட கோயிலை செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அடுத்த மண்டபத்தையும் கட்டுறதுக்கு அவர். ஆனால் அவங்க என்னடினா இதில் விசேட அம்சம் என்னடினா அவங்க அப்பா இங்கே நின்று அவங்களோட புனிதைகள் இந்த தம்பி கோயில் கட்டின தம்பி அப்பா இங்கே நின்றுதாரு. அவர் ஒரு என்ன அவரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அவர் மிச்சம் ஒரு நேர்மையான பக்தியான ஒரு மனிதன். அந்த தண்ணியும் கூட குடிக்காமல் நின்றவர், அது பெரிய ஒரு கவலையாக இருக்காது. பரவாயில்ல, அப்படி படிப்படியாக கட்டி வந்த மாதிரி இப்போ அங்காலே கொண்ட கட்டி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை இதில் வந்து தான் இந்த வரலாறு இந்த நாகம் சிலந்தி யானையும் சிலந்தியும் நாகமும் வழிபாடு செய்கிற பூவைக்கு வழிபாடு செய்கிறாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு இந்த குருக்கள் ஒட்டி பார்க்குற மாதிரி அந்த வரலாறு இது. அப்போ அதே போல் தான் இந்த பிள்ளையார் ஆலயம். அப்போ முதல் நாங்கள் இந்த பரிவார கோயில் கட்டுறதுல முதல் ஆரம்பத்தில் இருந்தார்கள். விநாயகர் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு தம்பி கபில் இருந்தார். அவர் வந்து நான் இதை கட்டித்தரேன் சொல்லி அவர் தனியாக தன் சொந்த செலவில் தான் பிள்ளையார் ஆலயத்தை அமைச்சவர். அதே போல் கீதா அவங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நாராயணன் அதான் பிள்ளையார், அதுதான் பிள்ளையார் ஆலயம். இது முருகப்பெருமான் ஆலயம். இது வந்து இங்கே ஏ பிரிவில் உள்ள யோகநாதன் குடும்பத்தில் கட்டித்தராங்க. இந்த இருக்கிற சண்டேஸ்வரர் கோயில் வேறு இந்த இருக்கிற சொந்த செலவில் அவருங்க அவங்களோட நிர்வாகத்தில் இருக்கார், வேறு வந்து செயலாளர். வாழ்த்துக்கள். அப்போ அவர் செயலாளர் இருக்கார், பொருளாளர் அங்கே முன்னிக்கு நிற்கார். அவர் இதை கட்டி தந்தார். மற்ற இது ஞான பிரசிதாம்பி கோயில். அப்போ இந்த கோயில் வந்து இதுக்கு ஒரு தனி கதை இருக்குது. என்னடின்னா இந்த கோயில் நாங்கள் முதல் கட்டக்குள்ளே உங்களுக்கு சின்ன கோயில் இருக்கக்குள்ள இந்த கோயில் தான் முதல் எழுப்பி இருந்தது. இது வந்து ஞான பிரசிதாம்பி அம்மாளுக்குரிய கோயில். அப்போ இந்த கோயிலை நாங்கள் கட்டக்குள்ளே அந்த கோயில் கட்டித்தோம். தம்பி கேட்ட ஒரு பிரதீவன், ஐயா இந்த கோயிலை நாங்கள் 3 தளமாக கட்ட போகிறோம், இந்த கோயிலை கொஞ்சம் அகற்றின வேண்டியன்னா நாங்களே கட்டித்தரலாம், ஆனால் இது 4 தளமாக கட்டலாம், உங்களுக்கு விருப்பமாட்டு கேட்டார். நான் இது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆக்களும் தனியாக கட்டினாலையும் அவங்கவுங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிரமத்து மத்தியில் கட்டினாலையும் நாங்கள் கை வைக்கப்படாது தம்பி, இதோட சேர்த்து நம்ம மற்ற ஆலயத்தை அமைக்கலான்ட்டு அவர் ஏற்றுக்கொண்டார். சந்தோஷம். ஒருவருக்கும் மனநோவு கூட நம்ம செய்து போகிற கருமங்களில் தடை வரக்கூடாதுட்டு. அப்போ இந்த அம்மாலையும் சேர்த்தாப்புல நாங்கள் 2-3 தளமாக இந்த ஆலயத்தை அமைச்சருக்குள்ள. அப்போ 3வது தளம் வரக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் தடங்களாகி வந்தது. என்னென்னு சொன்னால் இதோட நாங்கள் நிறுத்த போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நீ இதோட என்ன செய்யறேன்னா இப்போ இந்த கும்பாயத்தை பண்ணி முடிச்சித்தோம்னு சொன்னால் புறவு மீண்டும் தொடர்ச்சியாக செய்யலாம் நம்ம நினைச்சவர். அப்போ அவர் சொன்ன உடனே சரி பார்ப்போம் முடியல. இப்போ 3வது தரம் கும்பாசம் பண்ணக்குள்ள 3வது மண்டலத்தில் நல்ல நெருப்பு சுடுவாங்க. இது வந்து கொஞ்சம் இல்லைங்க, இது வந்து நவக்கிரிய கோயில். ஞான பிரசிதாம்பியை கட்டி தந்த ரஞ்சனன் குடும்பத்தில் அவங்க தான் இது கட்டி தந்தவங்க. நவக்கிரிய கோயிலும் அவங்க தான் கட்டி தந்தவங்க வாங்க. அப்போ இது இருக்கக்குள்ள நாங்கள் அவங்களோட கோயில் வேலை நடக்கக்குள்ள நாங்கள் வந்து மதில் வேலைகள் இந்த மற்ற பரிவார கோயில்ன்ற வேலை தான் வாரஸ்தானம் பண்ணப்பட்ட சிவனாலயம். இங்கே வாங்க கடுமையாக சுடுவோம். இதுதான் அந்த ஆதியில் இருந்த காலாத்தீஸ்வரர் சிவனாலயம். வேறு நாங்கள் வச்சு வழிபட்டு வந்துடுறாங்க. இதில் எல்லா பூஜைகளையும் நாங்கள் ஒழுங்கான முறையில் நடத்தி வரோம். அவர் அருளால் சின்ன ஒரு ஆளாக இருந்தாலும் கடுகு பாருங்கள் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஆளாக தான் இருக்கார். அள்ளி 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 இந்த கோயிலை கொண்டு இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளேயே முடிச்சு தந்த ஒரு பெரிய ஒரு மகான்.
காலாத்திய பெரி அவர் எவ்வளோ சிறப்பாக இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இந்த ஆலயத்தை அள்ளி தந்து இவ்வளோ பெரிய வளர்த்து தந்த ஒரு சின்ன ஒரு ஆள் அவரையே நாங்கள் இந்த மூலஸ்தானத்தை பிரச்சிட்ட கொண்டது ஏற்றுக்கொண்டாங்க. நான் சொன்ன கல் இந்த அடிக்கிற கல் தாங்க சொன்ன கல் இந்த கல் தான் வேறு தான் அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல் ஆயிருக்கு. இந்த கல்லை பண்ணி நாங்கள் அங்கே கொண்டு பிரச்சிட்ட பண்ண போகிறோம். அங்கே பிரச்சிட்ட பண்ணி இது வைக்க இப்படியான கல் தான் அதில் ஒரு இதொன்று ஆரம்ப வரலாறுலாம். இது எங்கட ஆலய பிரதம குரு இவர் தான். ஆலய பிரதம குரு வரும் இங்கேருந்து நல்லபடியாக எங்கட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு பிரதத்தை நாங்கள் வழி நடத்தி வரோம். அவரும் நல்ல சிறப்பான பூஜை எல்லா பூஜையும் செய்து வர்றது. அம்மாவன் அஜயராஜ் அவர் எங்கட பொருளாளர். அவர் கட்டினது கோயில் தான். நான் இந்த துர்க்கை கோயில் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த கோயில் இதில் நிர்வாகங்கள் எல்லாம் இருந்தாலும் கூடுதலான பங்கு இந்த கோயிலை கட்டுறதுக்கு தான் மட்டும் அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்க மாதிரி கோயிலை கட்டி இந்த கும்பாயிருக்கு. அவர் நமக்கு தெரியும். அவர் வந்து நம்மளோட கல்லாறு தான். இந்த மாதிரி எப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு அது வரலாறு இன்னும் இருக்குது. எவ்வளோ வரலாறு இருக்குது. அப்பனை கொண்டு நாங்கள் எனக்கு நான் கொஞ்சம் அது பொடியன்ட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்துட்டு அதை கொண்டு எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அந்த சேவை செய்தவர் இப்படி இரவு பாராமல் அப்போ அதில் இவங்களுக்கு அந்த கோயில் 3ஆம் கோயில் 4ஆம் கோயில் கட்டிடக்குள்ளே இடையில் வந்து உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் அப்போ வந்து கொரோனா காலத்தில் அவங்க கருமங்கள் சிறப்பாக இருந்துக்கு அந்த காலத்திலேயே பயன்படுத்தி அவங்க இந்த முடிக்கணும் என்னதான் வந்தாலும் முடிக்கணுன்ற நோக்கோடு வந்து 4ஆம் மண்டபத்தையும் கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சாலும் 5ஆம் மண்டபம் முழுமையாக பூர்த்தி அடையில் கொடிமரம் இல்லை. அப்படி இப்படிலாம் முடிக்கக்குள்ள பொருளாதார பிரச்சனைகள் மற்ற உலக நாட்டில் நடந்த யுத்தங்கள் அது இதெல்லாம் வந்தோடனே அப்போ என்ன செய்கிறேன் நாங்கள் சொன்னேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க. அந்த விடாமுயற்சி மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இருந்தவர் புனிதகிரன் அப்பாட மகன் பிறகு அப்படின்னாரு. ஆனால் அவர் தனிப்பட்டதில் அப்படி ஒரு முடிக்கிறது பெரிய ஒரு விஷயம். அவர் அப்பா அவருக்குள்ள உண்மையை போயிருக்காரு. என்னண்டா அவருக்குள்ள அப்பா போகாட்டி அப்படி ஒரு விஷயம் நடக்காது. இப்படி ஒரு புள்ள அந்த பிரம்மாண்டத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுத்தது எங்களோட அப்பா தான். அந்த அப்பா முன்னுக்கே சொல்லித்தர என்ன கனவுல வந்து சொன்னவர் என்னட்ட உயிரோடு இருக்கக்குள்ள சொன்னவர் அப்பா பெரிய வெளிநாடு இருந்து லண்டன் இருந்து பெரிய ஒரு நாட்டில் இருந்து வந்து இதுக்குள்ள பாரம்பரியத்தை கட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறதில்ல. நிறைய பேர் வந்து இங்கே தங்கி நின்று போவாங்க. பெரிய ஒரு இது அவர் அப்போ பெரிய தலைவிரிச்சமாக வரும். நீங்கள் போங்க பெரிய நீங்கள் எதிர்பாராத மாதிரி எல்லாம் நடக்கும். நான் அப்பா சொன்ன அவ்வளவும் நடந்தது. ஆனால் இந்த கடவுள் தான் தம்பிக்குள்ளே போயிருக்கணும். அப்பா தான் போயிருக்காரு. அப்பா போனோடைய தான் இந்த தம்பி இவ்வளவு இப்படி முடிக்கவரால் முடியாது. குறுகிய காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு செய்கிறோன்னு சொல்கிறது அது தம்பியை நாங்கள் ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்கணும். தம்பியை என்னென்னு சொல்கிறது இந்த கோயில் கட்டி தந்த தம்பியை நாங்கள் ஒரு என்னென்று அம்மா அப்பா அவங்க நாங்கள் எங்களோட உறவு மாயத்தான் பார்க்கமா. நான் கிடைச்சது எங்களுக்கு பெரிய புண்ணியம். ஆனால் எங்களோட அப்பா சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்தது. அப்போ எதாவது எதிர்பார்த்தாரோ எல்லாம் நடந்தது. ஆனால் இங்கே இருக்கிற நாங்கள் கல்லடி சிவானந்தா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிற எல்லோரும் நாங்கள் சொந்த இடம் மண்டூர். நாங்கள் மண்டூர் அப்பா குருமன்பள்ளி. இந்த அவங்க கோயில் கட்டி தரவங்களும் அவங்களும் கல்லடி தான் இருக்கிறவங்க. அவங்களும் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டான் அவங்களோட அம்மாடாக்கள் ஆசைப்பட்டான் சிவன் கோயில் ஒன்று கட்டணுமெண்டு. அதோ அவங்களுக்கு ஒரு பலன் இது இருந்திருக்கு கட்டுறதுக்கு. ஆனால் அந்த கொடுப்பனவு எங்களோட அப்பாவை இதெல்லாம் போயிருக்கணுமென்றது தான் நடந்திருக்கு. ஆனால் அப்பா நினைச்ச எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த கடவுள் தான் கொண்டு தம்பியை தந்து. ஆனால் அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு இப்படி வருமன்றது நாங்களே எதிர்பார்க்கல. எவருமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு அவர் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தம்பி ஒரு பொக்கிஷம். நாங்கள் இந்த பெரிய ஒரு ஆலயத்தை அமைச்சு தரத்துக்கு அவங்களுக்கு மனசு வேணும். எல்லாருக்கும் வராது அந்த மனசு வராது. ஆனால் தம்பி எங்களுக்கு அப்படி முன்னிட்டு எல்லாம் இன்றைக்கு இவ்வளவுக்கு இப்படி மனசு உருகி காலையிலேயே எனக்கு உப்புசாரத்தில் அழுக வந்தது. அப்படி நினைச்சு செய்யணும்னு சொல்லி சொன்னால் வேற முடியாது. தம்பி என்ற ஒரு ஆளை இறைவன் கொடுக்குற இந்த காலாத்தீஸ்வரர் தானே அவருக்குள்ளே போயிருக்காரு தம்பிக்குள்ளே. ஆனால் அப்பாவோட உருவத்தில் போயிருக்காரு. ஆனால் அப்பா தம்பிக்கு உடனே தெரிஞ்சு கொண்டு இருந்துக்கிறாங்க. அப்பா தெரிகிறாரு எனக்கு அப்பா தம்பிக்கு தெரிஞ்சு கொண்டு இருந்துக்காரு தம்பிக்கு. ஆனால் இந்த பெரிய எத்தனை கோடிக்கணக்கில் போயிட்டேன்னா எத்தனை கோடி என்ன போயிருக்கும் சொல்லப்படாது. நான் செய்கிறதா நீங்கள் சொல்லப்படாது. நாங்கள் ஒருக்கா இந்த கோயில் கட்டக்குள்ள அவருடைய பேரை நாங்கள் போட்டில் போட்டோம். நாங்கள் மூலஸ்தானம் இந்த கோயில் கட்டி தந்த
புனிதேஸ்வரம் குடும்பம் பிரதீவன் தம்பி உண்டு மற்ற பரிவார கோயில்களும் கட்டினாங்கிற பேரையெல்லாம் போட்டுனாங்க. அவர் உடனே வாரத்தில் அதை கழட்டி போட்டார். தயவு செய்து தன் பேர் போடக்கூடாது. சரியா நான் செய்கிறேன் தெரியக்கூடாது. பேர் தெரியக்கூடாது. தம்பி இல்லைண்டா இந்த இடம் இல்லை. தம்பி இந்த அளவுக்கு தூரத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு தம்பி சொன்ன காலையில் ஒரு வாக்கு சொன்னேன், உங்களோட அப்பா அப்பா சந்தோஷப்படுவார், உங்களோட அப்பா நினைச்ச எல்லாம் நீங்கள் இப்போ சந்தோஷப்படுங்க, உங்களோட அப்பா நினைச்சமா எல்லாம் நடக்குது. ஆனால் உண்மையில் நாங்கள் தம்பிக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். இந்த அளவுக்கு தூரத்துக்கு கொண்டு வந்து தாரன்றது எவரால் முடியாது. இத்தனை கோடிக்கணக்கில் செலவழிச்சிக்கு தம்பி. சும்மா ஒரு மூலஸ்தானம் தம்பி அம்மா 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 அப்பா அம்மா அவங்கள எனக்கு தெய்வமாய் தந்திருக்கிறாங்க பார்க்குவேன். அப்படி இந்த முழு உருவமாய் அவங்க தெரிகிறாங்க. காலையில் பார்த்த உடனே எனக்குண்டா உப்புசாரத்தில் அழுக வந்து தம்பி ஓடி வந்து கட்டிப்பிடி சொல்லித்தான், அழாதீங்க, அப்பா நினைச்சு எல்லாம் நடக்குது, அழாதீங்க உண்டு, எல்லாம் சரியா அமைஞ்சு தந்துக்காரு. அந்த காலத்தில் அமைஞ்சு அடி அந்த பெரிய ஒரு இதை கொண்டு வந்திருக்கலாம். அங்க இருந்து கொண்டு வந்தீங்க கிட்டத்தட்ட எத்தனை அடி இது வந்து கிட்டத்தட்ட மாமாங்க கோயிலுக்கு கிட்ட கிழக்கு மாநிலத்தில் பெரிய ஆலயம், பெரிய ஆலயம் சொல்லலாம். மற்றது வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு 3 பேர் எல்லாம் கிடப்பா பிரதோஷ விரதத்தை ஆரம்பித்து வரீங்க. இப்போ 150 பேர்கிட்ட பிரதோஷ விரதம் பிடிப்பாங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு தவறாமல் ஒரு பிரதோஷ விரதத்தையும் விடலை, பூஜைகளையும் விடலை. மற்றது இந்த கோயிலில் விசேட அம்சம் என்னன்னா, நாங்கள் இந்த பழைய முறைகளை தானே அந்த அதாவது வந்து சித்திரை வருஷ பிறப்புலேருந்து மற்ற சித்திரை உத்தினாருக்கு செய்கிற சித்திரை கஞ்சி, ஏடு படிக்கிறது, மற்ற புதிர் எடுத்தது, நாட்டு நடுறது, அந்த பழைய பாரம்பரிய முறைகளையெல்லாம் இங்கே கொண்டாடி அந்த கலைகளையும் கலாச்சார நிகழ்வுகளையும் கொண்டு வரும். இப்போ இது கட்டி முடிஞ்சால் மட்டும் இல்லை. இப்போ சில கோயில்களை நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிருப்பீங்க பல இடங்களில். அந்தந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு அவங்களே வாழ்ந்து அந்த கோயிலை பராமரிக்க இல்லாமலும் அந்த காட்சியில் என்ன செய்ய இல்லாது கொட்டி வைக்க புடவைகளெல்லாம் ஆயிரக்கணக்கில் அது மாதிரி இருக்கு, ஒரு வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஆலயங்களில் பக்கத்தில் சின்ன சின்ன கோயில் விளக்கு பத்தாமல் எல்லாம் எத்தையும் ஆலயம் இருக்குது. இந்த கிராமப்புறங்களில் கோயில்கள், பெரிய கோயிலில் இருக்கிற நிர்வாகங்களோ, பெரிய கோயிலில் இருக்கிற பெரிய பெரிய குருக்கள் மாறும் அந்த நிதியோ அந்த காசியோ அந்த விளக்கு சாமானை கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க. நாங்கள் இந்த கோயிலை கட்டக்குள்ள உங்களுக்கு டிக்கெட் எடுத்து நாங்கள் டிக்கெட் விற்க போகிறத சில கோயிலை பேர் குறிப்பிட விரும்பலை, அவங்க கவலைப்படுவாங்க. நான் சொல்லி போட்டு வந்து நான் அவங்க டிக்கெட் விற்க போகிறத நிர்வாகத்தை நாங்கள் ஒரு கிழமைக்கு போய் சந்திச்சினாங்க. இந்த கோயிலில் டிக்கெட் விற்க வந்தீங்க காலாத்திச்சிரு கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லி அந்த கோயில் தலைவர் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வாங்க வந்து டிக்கெட் விற்கி வில்லுங்க ஐயான்னு சொல்லித்தாங்க. அப்புறம் இங்கேருந்து நான் டிக்கெட் எல்லாம் எடுத்தது, டிக்கெட் அடுக்கி ஸ்பீக்கர் எடுத்தது, பெனரெல்லாம் கட்டி 2 பேருக்கு சாப்பாடும் கொடுத்து ஆக்களையும் கூட்டி எடுத்தது, கோயில் அடிக்கு போய் அந்த கோயிலில் பெனர் கட்ட முதல் மூட்டைகளை வச்சு போட்டு அம்மாவை போய் கும்பிட்டு போட்டு அப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சுற்றி வளைச்சி அம்மாவை போய் கும்பிட்டு வந்து எங்களுக்கு தாம்பாளம் கொண்டு தந்தாங்க. நீங்கள் போய் இந்த பேனரை கட்டி டிக்கெட் வில்லுங்கட்டு மறு ஒரு பொடியன் பேனர் கட்ட வரக்குள்ள ஒரு பொடியன் ஓடி வரான். ஓடி இருந்துச்சுன்னா ஐயா ஐயா நீங்கள் டிக்கெட் வைக்க உங்களை வரட்டாங்க தலைவர். அங்கே போன அந்த கோவிலுக்கு போய் எல்லாரும் விற்காங்க. இங்கே சொன்னாங்க அம்மாவில் உங்களை டிக்கெட் விற்க அனுமதி தரல, இந்த கோயிலில் டிக்கெட் விற்காதுங்க, நீங்கள் உங்களுக்கு அம்மாவில் அனுமதி இல்லை. எனக்கு தாம்பாளத்தில் ஒரு 1000 ரூபா காசை வச்சு தர நான் கொடுத்து போட்டு வந்தேன். அம்மாளுக்கு இதை கொடுங்க இந்த காசு 1000 ரூபாயும். நான் அம்மனுக்கு அம்மாள்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டது அப்பனுக்கு கோயில் கட்ட நாங்கள் நிர்வாகம் வந்தேன். ஆகவே அம்மாளுக்கு கொடுங்க எதான்ட்டு போட்டு நாங்கள் கொண்டு போட்டு வந்து ஈச்சந்தி கோயிலுக்கு போய் அங்கே டிக்கெட் விற்க அந்த ஐயா தந்து எங்களுக்கு அனுமதி வந்து அங்கே டிக்கெட் விட்டு வந்து உகந்தையெல்லாம் போய் டிக்கெட் விட்டு வந்து தான் நாங்கள் அந்த கோயிலை முதல்ல ஆரம்பித்து கட்டுறேன். அதெல்லாம் எங்களுக்கு பலன் கொடுக்காட்டியும் இந்த கோயில் அவ்வளோ கட்டணம் இல்லை. ஆனால் போகிறார் அவர் தானே ஐயா ஐயா அவங்களோட அப்பா கொஞ்சம் இந்த கோயிலும் அவர் தான் கட்டி தந்தவர். நான் கண்ணப்பனாருக்கு நான் கட்டின கோயில் எங்களோட குடும்பத்தால். மற்றது தீர்த்த கிணறு ஐயாட மனைவி புனிதமோட அரசி அவங்க தான் கட்டி தந்தார். சனீஸ்வரனுக்கு தனி கோயில் என்ன சிவனுக்கிட்ட இருந்து பட்டம் பெற்ற ஆக்கள் 2 பேர், ஒன்று சண்டேஸ்வரர் ஒன்று சனீஸ்வரர். அப்போ சனீஸ்வரருக்கு தனி கோயில் அமைக்கிற வசதியாக இருக்குது. மற்ற இது குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் வடிகால் கான் இருக்குது. அதையும் தாண்டி இந்த குளம் பாரவடியாக ஒரு மெருகூட்டக்கூடியது. எதிர்காலத்தில் சனி பிரதோஷ சனி விரதங்கள் 2வது சனிக்கிழமை அப்படியானவர்களுக்கெல்லாம் உகந்திடமாக இருக்கக்கூடிய அது நல்ல மக்கள் வந்து இப்போ அந்த இடத்த கும்புறதுக்கு மிக ஆர்வமாக இருக்காங்க. என்ன தூர கோயில்களுக்கு போய் சனிகளுக்குரிய கழிப்புகள் கழிக்கிறத விட இந்த கோயில் வந்து பக்கத்தில் கழிக்கிறத விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதேமாதிரி நாங்கள் பழைய கோயிலை எங்கள் அப்பா கஷ்டப்பட்ட கட்டின கோயிலை கூட தான் அதை கலங்கப்படுத்தாமல் திரும்ப இப்போ வந்து இந்த உரிய காலத்துக்குள்ளே வந்து அந்த கோயிலை புதுச்சேரி தம்பி பிரதி வந்து நான் இங்கே அப்பா சொன்ன மாதிரி அந்த கோயில் நான் கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் போய் அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பெரிய ஒரு லிங்கம் உண்டு. அந்த உள்ளுக்கு கொண்டு வச்சு அந்த லிங்கத்தை வச்சு பால் வாக்குற மாதிரியும் நந்தியும் வச்சு பால் வாக்குற மாதிரி சிவனுக்கு வேண்டியது அதை முடிச்சு போட்டு என்கிட்ட வந்து கையை பிடிச்சி கேட்டார், என்ன நினைக்கிங்க தலைவர்
உங்களோட அப்பா நினைச்ச காரியத்தை நிறைவேற்றினது எப்படி சந்தோஷமாக இருக்கேன். நான் இந்த சந்தோஷம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இது எல்லா மக்களும் கிடைக்கிற சந்தோஷம். இது எல்லா மக்களும் பலனடையக்கூடிய வேலையை செய்து வராங்க. இந்த உள்ளுக்கு வந்து கும்பிட இல்லாத மக்கள் வந்து தங்கட கையால் இப்போ திருக்கேஸ்வரம் எல்லாம் போய் கும்பிட இல்லாத ஆக்கள் வந்து காலடியில் இந்த மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் வல்ல காலாத்தியும் கும்பிட்டு உள்ளுக்கு வந்து அவருக்கு பாலும் வழியில் வந்து ஊற்றி கொண்டு போகிற அளவுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்த தம்பி புனிதேசனுக்கு இந்த வேளையில் நல்ல நல்ல நன்றி. மற்ற உள்ளுக்கு வந்து பாருங்கள் அவர் வாங்கி தந்த சாமான்களை இந்த காண்டாமணி அது பாருங்கள் சாதாரணமாக ஒரு காண்டாமணி வாங்குறேன்னா முடியாத ஒரு காரியம். காண்டாமணி மணி இந்த மணி இதெல்லாம் இருக்கிறேன் இல்லை நாங்கள் மணித்தூன் கட்டித்தாரன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த காண்டாமணியை வந்து இங்கே வந்து உடனே அடிக்கல அது மணித்தூன் கட்டையிலான்றதுக்காக திரும்ப அதுக்கு ஒரு ஸ்டாண்டெல்லாம் தெரி கட்டி அந்த ஸ்டாண்டில் அந்த மணியை தூக்கி வச்சு உடனே காண்டாமணி ஒழிச்சு கதவு திறக்கணும் கேட்டு வேண்டுகொடுக்கணுங்க. இந்த கோயில் காண்டாமணியை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த கொடிமரம் தெரியும் இப்போ உங்களுக்கு. ஒரு கொடிமரம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையான காலம் எடுக்க இல்லாதுன்னு இந்த கொடிமரம் வச்சியே கும்பாசம் பண்ணுவோம். நீங்கள் பயப்படாங்க ஐயா, பயப்படாங்கன்னு சொன்ன காரியத்தை வந்து உடனே அவரை கையாலே போய் கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து இந்த கொடிமரத்தை வச்சு முடிச்சு தந்தார். அதே போல் அவர் வாங்கி தந்த சாமான்களை பாருங்கள் அந்த கோயிலுக்கு. இப்போ அவர் சொல்லுவார் என்னை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் என்னையை பற்றி சொல்லாதன்னு கேட்டால் எனக்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் தான் வாங்கி தந்தது இந்த அந்த பேர் கூட சொல்லக்கூடாது சொன்னார். இப்போ நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். அது பெரிய நன்றி கடன் இல்லை, நன்றியே இல்லை அவர் நிலைக்கு வரும் பாருங்க. குடும்பத்தில் ஒரு ஆளத்தை நாங்கள் பார்க்கோம். அவர் நன்றி சொல்லி அவரை நாங்கள் பிரிக்க விரும்பலை. அவர் எங்களோட சகோதரமாய் தான் பார்க்குறோம். அவரை நன்றி சொல்லி அவரை நாங்கள் வேறு பிரிக்கல. அவர் எங்களோட ஒரு ஆள் தானே. அவங்க கோயிலுக்கு அவங்களே வாங்கிக்க இந்த பிரதேசத்தை பெரிய கோபுரத்துக்கு தவறு வாங்கினது. அந்த விளக்குகள், அந்த கலசங்கள், இந்த இதுதான் நாங்கள் வெளியில் வைக்கிற லிங்கம் பால் வாங்க பிரதிஷ்டை பண்ணுறது. அவர் இப்போ நாங்கள் தொடக்கூடாது. இது நாங்கள் கேட்ட மூலஸ்தானத்தில் வைக்கிற துணிக்கு இந்த லிங்கோபுரம் பிரவாகம் வந்து தந்திருக்காரு. உள்ளுக்கு பசுனிக்காது வாருங்க. அதுங்க வாங்க பார்த்துங்க போகலாம். இவ்வளோ இது பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த கலியுகத்தில் படிக்கத்தில் வந்து கலியுகத்தில் வந்து இப்படி ஒரு பெரிய பேராலயம் ஒரு குறிப்பிட்ட காலைக்குள்ளே ஒரு கட்டி முடிக்கிறேன்னா ஒரு தனி மனுஷனாலேயோ இல்லை தனி பணக்காரனாலேயோ தன் பணத்தை வச்சு செல்வாக்கை வச்சு கட்டாமல் உண்மையான மெய் அன்போட அந்த தன் கையாலே உழைக்கி இன்னொரு கையால் ஒரு சதக்காய் வாங்காமல் உழைப்பாலே இந்த கோயிலை கட்டி தந்தது மகா சாதனை வீரர். பாருங்க இல்ல இப்போ எடுப்பாங்க. எடுத்து இந்த சாமான் இதெல்லாம் வைப்பாங்க. சாமியில சாமியை அங்கே விற்கிறதுக்கு வந்து இழுக்கிறதுக்கு ஒரு மாடு காலை வந்து இழுக்கும் வந்து வைக்கும். அது இதில் அந்த அங்கே இருக்கிற சிவன் வந்து இருக்கார். மற்றது இந்த இதுகள் எல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் அவ்வளோ முடிச்சு தந்தது. மற்ற அதே போல் இந்த கும்பாஜை நடக்க போகுது. இப்போ நாங்கள் இந்த கிராமத்து மக்கள், இந்த சூழல் உள்ள கிராமம் நாவடி பிரதேச மக்கள், அங்கே நாவக்கேணி மக்கள், கொக்கியில் மக்கள், பனிக்கேடி மக்கள், இந்த வட்டாரத்தில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள், அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சைவ பெருங்குடி மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து மிக உன்னிப்பாக நான் நினைக்கிறேன் மிச்சம் வேண்டுகோள் எல்லாம் வேண்டுதல் எல்லாம் வேண்டி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முழு பேரையும் நீங்கள் ஒரு ஆளாக தனியாக இனம் கண்டு பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்க இந்த கோயிலை பற்றிய வரலாறு, இந்த கோயில் நடந்த சம்பவங்கள், தங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்த சம்பவங்களை அவங்களாகவே சொல்லி கொண்டு விடுவாங்க. நான் இந்த கோயிலில் ஒரு தர்மகர்த்தா கோயிலில் ஒரு தலைவராக இருந்தது சொல்கிற காரியங்களை விட நீங்கள் விரதோஷ விரத காலங்களில் வந்து அவங்கள போய் தனியாக பேட்டி எடுத்து வரக்குள்ள இந்த கோயிலில் மையமே இதில் என்ன நடந்தது, இந்த கோயிலால் எவ்வளோ பேர் நல்ல நல்ல பேர்களை பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க.
அப்படி வெளிநாட்டுகளில் இருந்தெல்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் பல உதவியை செய்து சின்ன சின்ன இந்த மதிப்பு வேலைகள், இந்த பரிவார கோயில் வேலைகள், மற்ற சுற்று வட்டார இந்த மண் எடுத்து போடுற வேலைகள், இது பெரிய பள்ளமாக இருந்த குளம், வெள்ளம் வைக்கிற காணி, வெள்ளமாக இருந்த குளமாம், அதெல்லாம் பெரிய காடு பள்ளம் வந்து இந்த மண் போடுற எங்கண்டே தெரியாமல் இருந்து நாங்கள் ஒரு லோட்டு மண் வாங்குறா, ஊத்த மண் வாங்குறது 18,000 ரூபா வேணும். நாங்கள் 54 லோட்டு மண் எடுத்து போட்டு அவர மண்ணை காலாத்தீஸ்வரர் மண் எடுத்து காலாத்தீஸ்வரருக்கு நாங்கள் வீதி அமைச்சு அதுலேயே அவரை திருவிழாவை கொண்டாடுறோம்டா பாருங்க. எனக்கு கேட்டு நான் எங்கப்பா இந்த மண் எடுக்கிறேன், ஒரு லோட்டு மண் கூட வாங்க இல்லாத காலத்தில் இந்த மண் எவ்வளத்தை எடுத்துட்டு தெரியாது. வீதிக்குள்ளே பாருங்கள் நீங்கள் போய் அவ்வளோ சிறப்பாக இந்த கோயிலில் நாங்கள் காலையில் ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பின்னேறம் சிறப்பாக முடியும். பூஜைகளில் சின்ன சின்ன தடங்கள் ஆரம்பத்தில் வந்தாலும் முடிவு சிறப்பாக இருக்கும் காலாத்தியது. இப்போ நானும் ஒரு வர காரணம் கிடைச்சேன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல எனக்கு ஒரு பொடியன் எடுத்தேன். அந்த பொடியன் இப்படி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குமே தான் இப்படி எண்ணெய் காப்பு வைக்கிறது வந்து இங்கே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும். அப்போ அவர பேச்சை நான் கேட்டும் கேட்காம எனக்கு உடம்பு நல்லம் இல்லை. அப்போ இன்னொரு ஆள் 2 நாளைக்கு பிறகு எடுத்தார், பிரதீபன் சொல்லி அவர் ஒரு இதாக பேசினவர். இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்கள் கட்டாயம் அந்த வீடியோ ஒன்று எடுத்து போடணும், நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லி அவரோட வார்த்தையில் எனக்கு ஒரு மனசில் ஏதோ தாக்கம் அடைகிறாப்புல இருக்கு. நம்ம போகண்டா நடத்த போகணும்னு ஒரு வேலையும் செய்யாமல் டைரெக்ட் அஞ்சு வந்தேன்னா அப்போ அவர் என்னோட பேசியிருக்கிறாரு. நாங்களும் இப்போ சில நேரத்தில் இந்த ஒலிபரப்பு மூலம் நன்றி சொல்கிறதை விட நான் கூட்டங்களில் நிறைய மக்கள் எல்லாம் கலந்து பேசக்கூடிய அவங்கள பற்றி சொல்லியிருந்தாலும் அவர் வேண்டுகோள்னா தன்னை புகழக்கூடாது, தன்னை பிரச்சாரம் பண்ணக்கூடாது, புகழக்கூடாதுன்னு சொல்லியும் தனக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவரோட பேச்சு எனக்கு வேறு மாதிரி ஒன்று கட்டாயம் போய் தான் ஆகணும் முடியுதுன்னா. ஆனால் அவர் அண்டைக்கு வந்துக்கலாம். இப்போ இது நான் ஒரு டைம் உண்டு யாருன்னா அப்போ எனக்கு டைம் முடிஞ்ச அளவுக்கு வருவேன். கோயில் அமைப்பு எனக்கு தெரியும், ஆனால் வர வைக்கும். ஏன்னா எல்லா கோயிலேருந்து எனக்கு அழைப்பு வாரம். அவர்கிட்ட இருந்து படிக்கிறது உண்டு தானே அழைப்பு வாரம் எனக்கு. ஆனால் போகலண்ணா, ஏனண்டா கோயில் விஷயம்ன்றது நம்மளா போகக்கூடாது. அது ஆனால் நம்மளை தள்ளிவிடும். அது எனக்கும் தெரியும். எனக்கு கோயில் விஷயத்தில் எனக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் சில ஆக்கள் நினைக்கிறேன் இப்போ மச்சான் பேர் இல்லாமல் நமக்கு வாரம் இல்லையா அதுன்றேன். நாங்கள் அமைப்பு இருந்தால் வாரம். எனக்கு அமைப்பு கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் மச்சான் இன்றைக்கு கொக்கிவில் வளையம்ன்ற சிவன் கோயில் மச்சான் முதலாக இது எண்ணெய் காப்பு வைக்க போகிறாங்க. அதாவது சின்ன ஒரு பந்தல் இருந்த கோயில்னு போல நான் சொன்னேன். இந்த கோயில் கட்டின தம்பி அவங்க என்ன காரணம் இவ்வளவு தூரம் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முடிஞ்சிருக்க முடியாது. அவர் இருக்கிற பாச உணர்வு, தாயில் இருக்கிற பாசம், தகப்பில் இருக்கிற பாசம், கட்டுப்பாடு, அவர் ஒழுக்கங்களெல்லாம் பார்க்க போகிற மாட்டல அவர் அம்மாவும் அவரும் இப்பயும் இந்த பிள்ளைய பார்க்குறது நேரம் உண்மையான ஒரு கடவுள் மனித ரூபத்தில் வாழ்றது அந்த அடிக்கிறது தான் ரஞ்சன் வாங்க. அவர் வந்து பழைய நான் சொன்ன ஞான பிரச்சனை கட்டினடியிலும் அவர் எங்கூட பழைய செயலாளர் இருந்தவர். ஆலயத்தில் மிக நீண்ட நாளாக தொண்டு செஞ்சவர். சின்ன ஒரு ஆலயமாக இருக்கக்குள்ள நாங்கள் எங்களுக்கு இந்த இங்கே இருக்கிற அந்நேரம் மணி கூட கிடைக்கல. மணி அடிக்கிறதுக்கு இந்த ஸ்பீக்கர் மற்ற இங்கே இருக்கிற தட்டுகள் வகைகள் எல்லாம் வெங்கல தட்டுகள் அது பார்த்து தனியை இப்போ ஒரு கல்லை தூக்குறதுக்கு இப்போ கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலையை தூக்குறதுக்கு இப்போ தனியாக கொழும்பிருந்து கொண்டு வந்திருக்காரு. நான் தனியாக இருந்து யோசிப்பேன், ரஞ்சனன் என்ன பாடுபட்டிருப்பார் கடவுளை இந்த சிலையில் ஒவ்வொன்றையும் கொண்டு வர. அப்படி இருந்தவர் தானே சொன்னார், தம்பி என்னை அழுப்ப இயலாது, நீங்கள் இப்போ இன்னொரு ஆள் அவராக நியமித்து செயலாளர் நான் காட்டின படிக்கணும், நீங்கள் அவரை நடத்திக்கோங்க, நான் பின்னுக்கு இருந்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டியெல்லாம் செய்து அவர் வந்து ஞான பிரச்சனை நம்பி போயிட்டவரும் நான் காட்டின நவைக்கிற கட்டி தந்தவர். அந்நேரம் கட்டுறது சாதாரணமாக இல்லை. அந்த காலத்தில் யுத்த காலம், அந்த நேரம் பிரச்சனையானது கஷ்டம், சுனாமியால் வந்த ஜனங்கள் பொருளாதாரத்தை பிந்திங்கிய காலத்தில் அந்நேரம் முயற்சி எடுத்து கட்டின ஒரு பெரிய அவர் வாழ்த்து. அப்படி இப்பையும் தன் கோயில்களுக்கு முடிக்கிறது குறைகிற வேலைகளெல்லாம் வந்து எல்லா பரிவார கோயில்காரர்களும் பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், மற்ற நாராயணன் கோயில், மற்ற சண்டேஸ்வரர் அப்படியான எல்லா கோயிலையும் அவங்களும் இந்த கும்பாஜ காலத்தில் அவங்களும் ஓடி வந்து எல்லாரையும் அவங்களால முடிஞ்ச அளவு கட்டி தங்கட கோயிலை முடிச்சு தந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் பரிவார கோயில் ஆக்களில் நான் நன்றி சொல்லக்கூடாது. அவங்க நான் எங்களுக்கு சிவபெருமான் காலாத்தி அவங்களுக்கு நன்றி சொல்லுவார். நான் மனிதன் என்னால் நன்றி சொல்லி போட்டு போகிற சாதாரணத்தில் காலாத்திர நன்றி அவங்களுக்கு கிடைச்சி நாங்களும் ஒரு 9 பிள்ளைகளை பார்க்கு 3 ஆம்பளையும் 6 பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் 9 பேர் எல்லாரும் ஒரு திசையில் இருக்காங்க. கூடத்தில் நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. கல்லடியில் நீ வேலையில் வந்து வருவாங்க.
நாளைக்கு தான். அப்போ குடும்பமாக சொந்த ஊர் மண்டூர். சொந்த ஊர் மண்டூர், அப்பா குருமன்பிள்ளையா மண்டூர். எப்படி எங்கே வந்து அமைஞ்சிருக்கீங்க? மற்றது அதான் சிவண்ட வழி. அதே போல எங்களுக்கு அடிக்கார்கள் நன்மை கருதி அன்னதானம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம். அதாவது 2-3 நேரம் போய் சாப்பாடு நடந்து கொண்டிருக்கும். காலையில் மதியம் மட்டும் சொல்லி இப்போ கும்பாச்ச காலத்துல எல்லாம் அத்தாண்டிக்கிறவர் எல்லாம் வந்து பழைய நிர்வாக உறுப்பினர் மாதிரி தான். அப்போ எல்லாரையும் நான் ஒவ்வொரு ஆளாக காட்ட எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த கோயிலை காட்ட இந்த நம்ப மாட்டேங்க. ஒரு தரத்தில் எங்களுக்கு பந்தல் கூட போட கஷ்டம். அந்த அறநறைக்கு அடிச்சுக்கிற பந்தலை கலட்டி கொண்டு வந்து இரவு பகல் வராமல் அடிக்கு தான் நாங்கள் 2வது மண்டபம் என்னென்ன 2வது மண்டபத்துக்கு பந்தல் போட்டேன். அந்நேரம் வந்து நாங்கள் அடிபட்டு நொந்து அழுங்கி உயிர் இழப்புக்களை எல்லாம் சந்திக்கு வந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த கோயிலை கட்டி உருவாக்குறாங்க. அதே போல் நாங்கள் இப்போ சமயம் மட்டும் இல்லாமல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வகையில் உள்ள மக்களுக்கு ஏன்னா சமய பாடத்தை போதித்து சமயத்து மூலம் நம்மளோட பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகள் ஆக்கணும்ட்டு நாங்கள் எண்ணங்களை நாங்கள் இப்போ 3 புள்ளி 4 புள்ளியில் ஆரம்பிச்சு 40-45 புள்ளிகள் கட்டக்கூடிய அறநறையும் கட்டி அதையும் ஒரு வெளிநாட்டில் நாங்கள் கட்டிட்டோம். இந்த ஊர் பொதுமக்கள் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இந்த அறநறையை கட்டி முடிக்கிட்டு எங்களுக்கு சின்ன சின்ன பகுதி அளவில் சில வேலை இருந்தாலும் தட்சிணாமூர்த்தின்ற தம்பி அவரும் வெளிநாட்டில் இருக்கார். இப்போ கட்டார் அப்படி அரபு நாட்டில் இருக்கார். அவர் பெரிய ஒரு நிதிய உதவியை தந்து பிள்ளைகளுக்கு தேவையான தளபாடங்கள் இந்த பூர்த்தி அடைகிற அளவு மலை செலவு வசதிகள் பிள்ளைகளுக்குரிய தேவைகளை கருதி அந்த பிள்ளைகளோட கல்விக்கு நிறைய பங்காற்றின ஒரு ஆள் இருக்கார் தட்சிணாமூர்த்தி தம்பி. அவர் இந்த வேலையில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி ஆகணும். மிச்சம் சந்தோஷம். உங்களோட தொடர்பு இப்போ நாங்கள் இப்போ கூட்டத்தில் பேசி நான் சொன்ன மாதிரி ஒலிபரப்பில் சொல்லி கிராம மக்களுக்கு கேட்கும். அவங்களோட வீட்லேயும் பாட்டுகள் புக்திகள் எல்லாம் போகக்கூட கீழே கேட்க மாட்டாங்க. உலக ரீதியாக எங்களோட இந்த காலாத்தீஸ்வர புகழ் போகணும். அதை ஒலிக்க செய்யணும். இந்த மக்களும் கேட்கணும். உலக மக்களும் நல்பெற அடையணும். காலத்தில் அருள் அனைவருக்கும் நன்றி. ஓகே மச்சான், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கொக்குவில் வலயம் சிவன் கோயில் அங்கே தான் வந்து நிற்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாருங்க. ஓகே.